அனைவருக்கும் பிரியாவின் அன்பு வணக்கங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இங்கே ரொம்பவே நல்லா இருக்கோம்ப்பா. இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கார்டன் தான் பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டை பார்த்தீங்கன்னா 4 பக்கமும் இடம் விட்டு தான் வீடை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம். எல்லா இடத்துலையுமே கார்டன் போகணுன்னு தான் எங்களோட ஆசை. எப்படி இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வீட்டு பிளான் போடும்போதே வந்து பார்த்திங்கன்னா 2 பக்கமும் நிறைய இடம் வேணும், நடுவில் தான் வீடு வேணும், சுற்றி கார்டன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சிருந்தோம். இந்த இடத்துல மழை தண்ணிலாம் வந்துச்சுன்னா தேங்காமல் கீழே அப்படியே ஊற்றுற மாதிரி அமைச்சிருக்கோம். பக்கத்து சைட்டில் தான் இப்போ வேலை நடக்குது. பெரிய சைட்டு ஒன்று வந்து பையனுக்கும் ஒரு பொண்ணுக்கும் அவங்க கொடுத்துருக்காங்களாம். அந்த இது வீடு தான் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்குது. அது 2 பேரும் அமெரிக்காவில் இருக்கனால அவங்க அப்பா பாருங்கள் 80+ வந்து உட்காந்து வீடை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்காரு. வந்து பையனுக்கு ஒரு 3 வீடு, பொண்ணுக்கு ஒரு 3 வீடு ரெண்ட்டுக்கு வர்ற மாதிரி இதுமாரி கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்ருக்கு. பயங்கர நாய்ஸியாக இருக்குது. அதில் தான் நான் வந்து அப்படியே உள்ளார வந்து பேச ஆரம்பித்தேன். வெளியில் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடக்குது, அதனால நான் உள்ளார வந்து உங்களுக்கு சொல்லலாம் டீட்டெயிலாக அப்படின்னு. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே வாங்கி போட்டுட்டோம். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே வாங்கி போடும்போதே பார்த்திங்கன்னா சில பிளாட்டும் நாங்கள் வாங்கி போட்டுட்டோம். இந்த ஸ்டோரி வந்து நான் இன்னொரு நாளைக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் உங்களுக்கு. இது எப்படி நாங்கள் வாங்கினோம். நாங்கள் ஹோம் லோன்லாம் ரொம்ப பெருசாக போல் ஒரு 20% மட்டும் தான் ஹோம் லோன் போனோம். அது என்ன அந்த ஸ்டோரிலாம் நான் ஃப்யூச்சரில் உங்களோட சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கார்டனு தான். வாங்க பார்க்கலாம். மெயின் டோருக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு சிட் அவுட் அமைச்சிருக்கோம். அதில் ஒரு டைனிங் டேபிள் போட்டாச்சு. இது வந்து 6 சீட்டர். இது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அழகாக கார்டன்லாம் பார்த்துட்டே சாப்பிட்ற மாதிரி அமைச்சிருக்கோம். வெளியில் மெயின் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா உருளி வந்து காங்கிரீட், சிமெண்ட் காங்கிரீட் மாரி உள்ளது. இது அதில் இந்தமாரி ஃப்ளவர்லாம் போட்டு வைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ காலையில் எழுந்தோன்னே அவங்களோட வேலை, அதாவது என்னோடய ஹஸ்பண்ட் வர்ஷனோட அப்பாவுக்கு வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செடிக்கெல்லாம் வந்து தண்ணி ஊற்றிட்டு வர்றது தான். அவங்களுக்கு கார்டனிங்னால் ரொம்பவே பிடிக்கும். அதுவும் ஃபோன் பேசிக்கிட்டே அழகாக எல்லாத்துக்கும் தண்ணியெலாம் ஊற்றிட்டு இருக்காப்புல. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரே காடு மாதிரி இருந்தது. மழை எல்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு. எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா கார்டன் அழைச்சிட்டு வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணோம். அந்த வீடியோஸும் நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன், அதுவும் காட்டுறேன். ஃபில்டர் காஃபி தான் பிடிக்கும். ஏற்கனவே ஃபில்டர் காஃபி எப்படி போடுறது அப்படிங்கிறதே உங்களுக்கு காட்டியிருக்கேன், ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். தேவையானங்க செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த கார்னெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக செடியெல்லாம் இருந்தது. இப்போ நானும் வந்து பார்த்திங்கன்னா கார்டனுக்கு தண்ணி கொஞ்சம் ஊற்றி உங்களுக்கு காட்டுறேன். எப்பயுமே அவங்க காலையில் தண்ணி ஊற்றிடுவாங்க கார்டனுக்கு. அப்படி இல்லை அப்படின்னா நான் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் கார்டனுக்கு எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்றிட்டு அது ஒரு ரிலாக்ஸாக ரொம்ப நல்லா ஜாலியாக இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஹரிபரியாக இருக்கும் பசங்களை ஸ்கூலு காலேஜ் அப்படின்னு. இப்போ ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிடில் ஏஜில் கார்டன்லாம் வச்ச மாதிரி வீடு இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். இது சுற்றியும் பார்த்திங்கன்னா எல்லாமே பிளான்ட்ஸ் இருக்கும். ஃப்ரண்ட்லேயும் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு இந்த சைடு அந்த சைடெலாம் உங்களுக்கு காட்டிட்டு ஒரு பக்கமும் காட்டுறேன் நான். எனக்கு கொஞ்சம் ரோஸ்லாம் நிறையா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கமும் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி ரோஸாக கொஞ்சம் நிழலாக இருக்கணும். இந்த பக்கம் கொஞ்சம் நிழல் வருங்கிறனால இந்த பக்கம் அமைச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பக்கத்தில் வந்து பயங்கரமாக காடு மாரி இருந்தது. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிறதுனால இப்போ வந்து பார்த்திங்கன்னா மரத்தளத்தையும் கட் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல இந்த மாதிரி புல் ஃபுல்லாக போட்டு வச்சுருந்தோம், அங்கே வரைக்கும் போட்டிருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்டனெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி கார்டனர் வந்து இப்போ தான் ஜாமான் இங்கே வச்சுட்டு இந்த இடத்துல கொஞ்சம் காட்டுறேன் நான். ஸ்டெப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படி இந்த மாதிரி அமைச்சிருக்காங்க கல் மாதிரி. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த டிசைனு. இதெல்லாம் வந்து ஹஸ்பண்ட் அவங்க தான் ஐடியா பண்ணி இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. நல்லா இருக்குல்ல பார்க்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷெல்லாம் விடலாம், மீனெல்லாம் விட்டு அப்பப்போ அந்த காலத்தில் கிணறுல வந்து எங்கள் தாத்தா வீட்டில் என்னென்னா கிணறுக்குள்ளே ஃப்ரெஷ்ஷாக ஃபிஷ்ஷை வாங்கிட்டு வந்து விட்டுருவாங்க. அது எப்போ வந்து வேணுமோ அப்போ வந்து போட்டு எடுப்பாங்க. அதுமாரி அவங்களுக்கு ஒரு ஆசை, அங்கே விட்டுருக்காங்க. இது செம்ம வாசனையாக இருக்குது இந்த ஃப்ளவரு. இதை நான் கூகுள்லேயும் போட்டு பார்த்தா பேர் தான் வாயிலே நுழைய மாட்டேங்குது. இது என்ன போகணும் நீங்கள் தெரிஞ்சவங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு கார்டனை பற்றி ஒன்றும் எனக்கு பெருசாகவே தெரியவே தெரியாது. இது ரோஸு அந்த மாதிரி இருக்கிற சில பூக்கள் மட்டும்தான் எனக்கு தெரியும். ஏன்னா இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது இவங்களே போய் திண்டிவனம் அங்கே அது மாதிரி எல்லா இடத்துலையும் பண்ருட்டிலாம் போய் இந்த பிளான்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து வைக்கிறது போகிறதுன்னு இருந்ததுனால எனக்கு பிளான்ஸை பற்றி பெருசாக இதெல்லாம் என்னென்ன செடிங்கிறது கூட எனக்கு தெரியல. ஃப்யூச்சரில் இதெல்லாம் என்னென்ன இதுன்னு எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட
அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது, இன்னும் கொஞ்சம் கம்ப்ளீட் ஆன வரைக்கும் உங்களுக்கு அப்படியே காட்டிட்டு வரேன். இன்னொரு அந்த பக்கம் கிச்சன் கார்டன் வந்து இன்னும் இந்த போடணும் நாங்கள், அந்த பிரிஞ்சால் ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி கொஞ்சம். அதை தவிர பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ்லாம் போடலான்னு இருக்கோம். இப்போ அந்த கார்டனில் வந்து அப்படியே எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பக்கம் ஒரு மாலை மரம் வச்சுருக்காங்க. இதுக்கு பக்கத்தில் தான் பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. என்னடா பக்கத்தில் இந்த பக்கம் அந்த பக்கம் 3 பக்கமும் எதுவும் வீடே இல்லையே அப்படின்னு யோசிச்சுருந்தேன். ஒருத்தர் கட்டுறாங்க 6 வீடு, இருந்தாலும் கொஞ்சம் சந்தோஷம் தான். பக்கத்துலலாம் கொஞ்சம் ஜன நடமாட்டம் இருக்கும். எல்தாப்புலாம் வீடு கட்டிட்டாங்க. இதெல்லாம் கொஞ்சம் வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் மாரி, இந்த மாரி வந்து குரோட்டன்ஸ் நிறையா வச்சுருக்கேன். நான் தான் கேட்டேன், என்னங்க இவ்வளோ குரோட்டன்ஸாக விதவிதமாக இருக்குதுன்னு. எல்லாம் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்குன்னு வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் அப்படின்னாங்க. இன்னும் சில இதெல்லாம் வந்து வைக்கணும். ஒரே ஒரு வந்து இந்த மாதிரி இருக்கும். இந்த ஷீட் உங்களுக்கு தெரியுதா? 2019 காட்டியிருப்பேன் இதை. அதுக்கு முன்னாடியே வாங்கி போட்டாச்சு. அப்போ தான் வந்து நாங்கள் வந்து ஃபவுண்டேஷன் போட்டு கட்டலான்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளில் பார்த்திங்கன்னா இந்த கொரோனாலாம் வந்ததுனால அப்படியே அதை ஸ்டாப் பண்ணிச்சு. இப்போ கிச்சன் பக்கம் உள்ளார் பக்கமும் நான் காட்டுறேன். ஏன்னா அந்த கார்டனர்லாம் அந்த க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க, வெளியில் போய் காட்ட முடியல என்னால். எல்லா பக்கமும் பார்த்திங்கன்னா வந்து கார்டன் தெரிகிற மாரி அமைச்சு கொடுங்க. அது முக்கியமாக வந்து கிச்சனில் வந்து அப்படியே அடைச்ச மாதிரி இருக்கக்கூடாது, வெளிச்சமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டு தான் நான் வந்து இந்த இதை பெருசாக ஒரு பக்கம் ஃபுல்லாக விண்டோ போட்டு கொடுங்கன்னு சொன்னேன். இந்த பக்கம் மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த சைடும் பார்த்திங்கன்னா விண்டோ பெருசாக ஃப்ரெஞ்சு விண்டோ மாரி போட்டு கொடுத்துட்டாங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் அதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இந்த கோழி உங்களுக்கு காட்டினே ஷார்ட்ஸில் கூட கொஞ்சோண்டு அழகாக இருக்கும். இதில் 2 எக் இருக்குது, பக்கத்தில் ஒரு சேவல் இருக்குது. இதெல்லாம் எங்கே வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். ஷாப்பிங் ஹால் வீடியோ பார்த்திங்கன்னா இதில் நான் சொல்லியிருப்பேன் எங்கே வாங்கினேன் இந்த ஜாமான்லாம் அப்படின்ட்டு. இப்போ வந்து சிங்க்கு பார்த்திங்கன்னா தண்ணி, இப்போ நம்ம ஜாமான்லாம் கழுவுறோம், தண்ணிலாம் இல்லைன்னா அது வேஸ்ட்டு பண்ணாமல் பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து செடி தண்ணி அதுமாரி மொட்டை மாடியில் எங்கே பைப்பை திறந்து வந்தாலும் அந்த பைப்பெல்லாம் வந்து இந்தமாரி கார்டனுக்கு போகிற மாதிரி அமைச்சிருந்தாங்க. ஒரு வாழைப்பூ இருக்குது, ஸோ அதை பறித்து தர சொல்லணும். நிறையா மரம், வாழை மரம் அப்படியே பக்கத்தில் நிறையா வந்துட்டு இருந்தது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கழிச்சிட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்டனை வர சொல்லி எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க, இந்த சைடு அந்த சைடுன்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல முதல்ல நிறைய அடைசல் மாரி இருந்ததுல, அதெல்லாம் எடுத்தாச்சு. இந்த புல் தான் கேட்டோம், நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து போட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் காஞ்சி போச்சு. இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் விதைகள்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்காங்க. இந்த புல்லுக்கு கொஞ்சம் எருது அதெல்லாம் போட்டால் திருப்பி வந்துடும் அப்படின்னாங்க. ஏன்னா இதுக்கு பக்கத்தில் நிறைய மரம் இருந்தாலும் நிழலில் வந்து இந்த புல் வந்து வளராது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த இடத்துல பைப் இருக்கிறனால நீட்டாக அங்கங்கே பைப்பு 3 பக்கமும் போட்டாச்சு. பின் பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லா பக்கமும். இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கோட அந்த தண்ணி வந்து இப்படியே இந்த இதுமாரி வெட்டி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அங்கே ஒரு பைப் இருக்குது, இங்கே பைப்பும் இங்கே இருக்குது. அதை வந்து கலெக்ட் பண்ணி அப்படியே போயிட்டுருக்க மாதிரி. இதை தவிர பார்த்திங்கன்னா மழை தண்ணி சேகரிக்கிறது அதுவும் வச்சுருந்தாங்க. அதை பார்த்திங்கன்னா ரோஸ் எல்லாம் அப்படியே பஞ்சாக கொண்டு வந்து வச்சுருக்குறாங்க. ரொம்ப அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. எல்லாம் அழகழகான கலராக இருக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வேண்டிய டானிக்கு, நான் டானிக்குன்னு சொல்கிறேன், உரத்தை தான் அப்படியே சொல்லிகிட்டு இருக்கேன். அதெல்லாம் கொண்டு எவ்வளோ போடணும் வைக்கணும் அப்படிலாம் சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க எங்கள் வீட்டில். இப்போ இங்கேருந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே என் பையன் வந்தாச்சு. அது லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெஜிடபிள்ஸோட வேஸ்ட்டெல்லாம் இந்த மாதிரி நான் கலெக்ட் பண்ணி இங்கே இடத்துல போட்டிருக்கோம். லாஸ்ட் டைம் கூட நான் ஒரு கிரேவி ஒன்று செஞ்சுருந்தாப்புல, ஷார்ட்ஸில் கூட போட்டிருப்பேன் நான். அதை எல்லாமே கலந்த மாதிரி இந்த இடத்துல அப்படியே க்ளீன் பண்ணிட்டு போட்டுட்ருக்காங்க. இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் அடைசல் இருக்குது. இங்கே தான் கிச்சன் கார்டன் வந்து ஃபுல்லாக கேட்டிருக்கேன் நான். அந்த பக்கம்லாம் பிளான்ட்ஸு ரோஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. இந்த பக்கம் கொஞ்சம் நிறையா வந்து வச்சுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் கொஞ்சம் வெயில் வரட்டும் எல்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு மரத்தையும் க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துகிட்ருக்காப்புல. அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் குழியெல்லாம் தோண்டி வச்சுருக்காங்க. இந்த வேஸ்ட்டான இப்போ சத்தமதி காட்டினல இந்த வெஜிடபிள்ஸ் அந்த தோல் இதெல்லாம் போட்டு அதில் போட்டு இது பண்ணுற மாதிரி, மேன்யூர் பண்ணுற மாதிரி அதுமாரி வச்சுருக்குறாங்க. அங்கங்கே வந்து உரம் தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இங்கேயும் கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது, அப்படியே பண்ணிகிட்ருக்காங்க. அந்த சைடு காட்டினால அந்த ஷெட், அதுக்கு முன்னாடி நாங்கள் அந்த ஷெட்டில் வந்து இருந்துட்டு காலையில் இருந்துட்டு சாயந்தரம் தான் போவோம். சமைச்சு சாப்பிட்டுட்டு ஜாலியாக இருக்கும் அந்த டேஸ் எல்லாம். பர்சன் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் அந்த டேஸ்லலாம். அதுக்கப்புறம் வீடு கட்டலான்னு அப்புறம் சரி ஒருத்தரையாக படிச்சிடலாம். அந்த பக்கம் காட்டினா அதுதான் இந்த பக்கம் காட்டுறேன் நான்.
அதுக்கப்புறம் அவர் என்ஜினியரிங்லாம் முடிச்சுட்டு அவங்களே வந்து வீடு கட்டுவாங்கன்னு நான் நினச்சே பார்க்கல. அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்து தான் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பண்ணாங்க. நான் ஃப்யூச்சரில் அதோட இதெல்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நான். இப்போ இது வரைக்கும் காட்டினா அதாவது தொடர்ந்து உங்களுக்கு காட்டணும். எல்லா பக்கமும் பார்த்திங்கன்னா இந்த வாழை மரம் வச்சுருக்குறாங்க. இதுலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அவுட்டர்லேயும் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா இந்த 3 பக்கம் உங்களுக்கு காட்டிட்டேன் நான். இன்னும் ஃப்ரண்ட்டு பக்கம் வந்து நான் உங்களுக்கு காட்டல. அந்த ஃப்ரண்ட்டு சைடும் உங்களுக்கு காட்டுறேன் நான். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணோன்னே பார்த்திங்கன்னா நம்ம வந்து 5 அடி வந்து விட்டு வைக்கலாம். எல்லார் வீட்லேயும் கம்பல்சரியாக அடைச்சி கட்டாமல் ஒரு 5 ஃபீட் ஃப்ரண்ட்லேயே நம்மளோட ப்ளேஸ்லேயே ஒரு 5 ஃபீட்டை விட்டுட்டு அதில் நம்ம பிளான்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். நம்மளோட விருப்பம் தான் அது. இதில் வந்து சோலார் இதெல்லாம் வச்சுருக்காங்க. இப்போ நான் வெளியில் வந்துட்டேன். வீட்டை காட்டலை, நான் எலிவேஷன் காட்டலை. இதுதான் அந்த ஃப்ளவர் உள்ளார ஒன்று காட்டினேன் இல்லையா, அதே மாதிரி வெளியிலையும் வந்திருக்கு. நல்ல செம வாசனை. இதை போய் நான் ஃபோட்டோ எடுத்து கூகுளில் பார்த்தேன். அந்த பேர் தான் வாயில் விளம்பிட்டேன். அப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன பூ, இட்லி பூவு என்ன இருக்கோ அதெல்லாம் ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் அந்த மாதிரி அமைச்சிருக்கோம். அங்கேயும் இந்த மாதிரி கிராஸ் எல்லாம் போட்டிருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி திரை மாரி ஒன்று போட்டு வச்சுருக்காங்க. இப்போ தான் அந்த பிளான்ட்டு வந்து ஏன்னா உள்ளார பார்த்திங்கன்னா அந்த பக்கம் ஒரு காம்பவுண்ட் வால் வந்து கொஞ்சம் திறந்துருக்கு. அது வழியாக மாடெல்லாம் வந்து அதை சாப்பிட்ருன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி என் ஹஸ்பண்ட் போட்டு வச்சுருக்காப்புல நெட்டு மாரி. இது கார்பெண்டர் ஒர்க்கு போயிட்டே இருக்குது. கொஞ்சம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். இன்னும் அது முடியல. கார் ஷெட் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே கார் ஷெட்டு. அதுக்கு பின்னாடி ஃபுல்லாக அப்படியே உங்களுக்கு தோட்டம். என்னப்பா கார்டன்லாம் பார்த்தீங்களா? நல்லா இருக்கா? எது நல்லா இருக்கு அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.